இந்த பதிவில் இந்த 5 விஷயத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் செய்யக்கூடிய சாயப்பாவோட குழந்தைகளாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அண்ணாந்து பார்க்கப்படும். பழைய கர்மா என்றோ முடிந்து விட்டது, புது கர்மா உருவாக்கப்படுகிறது. இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் செய்யாமல் இருக்கிறதால புது கர்மா வேகமாக வளருது. ஒரு முட்செடி எவ்வளோ வேகமாக வளர்ந்து பூமியில் இருக்கக்கூடிய நீரை முழுசாக எடுத்து அந்த பூமியை வறண்ட பூமியாக மாற்றுதோ, அதே போல் புது கர்மா உருவாக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையை வறண்ட பாலைவனமாக மாற்றுது. அப்போ அந்த 5 பாயிண்ட்டும் உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக பயன்படுத்த வேண்டும். உருவாக்கப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, அது உருப்படி இல்லாத வாழ்க்கையாக போவதற்கும் அந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்காத தனம்தான். மனக்குமரல் கதறல் இவைகளை கேட்டு 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 நம்மளுடைய சாயப்பா செயல் தலைவராக வர மறுக்கிறார். அவர் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, அவர் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு இந்த 5 பாயிண்ட்டு உங்களுக்கு முக்கியமானதுன்னு அவர் இந்த பதிவின் மூலமாக சொல்லப்படுகிறார். இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு அந்த 5 பாயிண்ட்டை என் வாழ்க்கையோட லட்சியமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அடிக்கப் போகுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் உழைப்பின் மூலமாக பெற்றது. அப்போ உழைப்பின் மூலமாக பெற்றக்கூடிய எந்த ஒரு விஷயமும் யாராலையும் உங்களை அதை அழிக்கவோ திருடவோ முடியாது. அதனால் இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. இந்த 5 விஷயத்தை யாருமே முழுவதுமாக பயன்படுத்தவில்லை. பயன்படுத்துகிறவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கை உங்கள் வசப்படும். பொறுமையாக நிதானமாக கேளுங்கள். சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் 5 டாபிக். அந்த 5 டாப்பிக்கை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழுவதும் உயிர் இருக்கிற வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வெற்றியையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய நிம்மதியையும் எந்த மனுஷனாலையும் அதை கெடுக்கவோ அழிக்கவோ முடியாது. உங்களுடைய கர்மாக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள நீங்களே ஒரு சதியை உருவாக்கி வாழ்வதற்கு வழி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்கிறீங்க. அழிக்கப்பட்ட வாழ்க்கையை திரும்ப கொடுக்க சாயப்பா ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த 5 பாயிண்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது உங்களுடைய மன உறுதி, உங்களோட வைராக்கியம், இது எல்லாமே அதிகரிக்க செய்யும். மன உறுதி அதிகரித்தவங்க வாழ்க்கை வெற்றி மாலை மட்டும்தான் அவங்க தோளில் தேடி வரும். நாம் எனக்கு வெற்றி கிடைக்கலன்னு சொல்லி ஏக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னைக்கு தான் நீங்கள் புதுசாக பிறந்திருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் ஊட்டச்சத்துக்களாக ஊட்டப்படுகிறது. உங்கள் மனதில் ஊட்டப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் எதுக்காகனா வாழ்க்கையை வளமையாக்க, வாழ்க்கையை வலிமையாக்க, வாழ்க்கையில் வெற்றி நடைபோட. இங்கே எல்லாருடைய மனசும் ஆசைப்படுது வெற்றி அடையணும். எல்லோருடைய மனசும் ஆசைப்படுது பிறர் என்ன பாராட்டணும். எல்லோருடைய மனசும் ஆசைப்படுது என்னோட வாழ்க்கையில் நான் முக்கியமானவனாக மற்றவர்களுக்கு திகழணும். இதை ஆசைப்படுறவங்க எல்லா மனித பிறவிகளும். ஏன்னா மனுஷன் மட்டும்தான் ஆசையும் படுறான். பிற விலங்கினங்கள் படுதா என்னன்னு தெரியல.
ஆனால் மனுஷன் மட்டும்தான் ஆசைப்படுறான். ஆனால் ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தாமல் இருந்ததால். அப்படின்னு 5 பாயிண்ட்டு ஏதாவது கோயிலுக்கு போக சொல்கிறாரா, இல்லை செடியை நட்டு வைக்க சொல்ல போகிறாரா, இல்லை அன்னதானம் செய்ய சொல்ல போகிறாரா, இல்லை உடல் உறுப்பை தானம் பண்ண சொல்ல போகிறாரா, இல்லை யாருக்காவது பணிவேடை செய்ய சொல்ல போகிறாரா, இல்லை ஆரத்தி எடுக்க சொல்ல போகிறாரா, இல்லை சச்சரிதம் படிக்க சொல்ல போகிறாரா? இவை அனைத்துமே நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அது இல்லை. புதுசாக என்ன இன்னைக்கு நமக்கு சாயப்பா சொல்லி இருக்காருன்றது தான் இங்கே பேசுகிறோம். இது வரைக்கும் சொன்னதை எல்லாமே செய்யணும், இனியும் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாமே செய்யணும். இது நாம் முதல்ல உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக மாற்றணும். அப்படி மாறும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் புது கர்மாக்கள் உருவாக்காமல் இருக்க முடியும். நிறைய பேரோட வாழ்க்கையில் பழைய கர்மாக்கள்லாம் என்னைக்கோ போயிடுச்சு. பழைய கர்மாக்கள் எங்கேயுமே இல்லை, பழசு என்னைக்கோ கழிஞ்சிடுச்சு. ஆனால் புது கர்மா உருவாக்கிக்கிட்டே இருக்குது. புது கர்மா உருவாகி உருவாகி அது பழைய கர்மாவாக மாறுது. அப்போ புது கர்மாவை அழிக்கணும், வளர்க்க விடாமல் தடுக்கணும். இதை செய்யும்போது உங்களுக்கு கர்மா அப்படின்ற ஒரு விஷயமே உங்கள் வாழ்க்கையில் இல்லாமலும் போகும். நம்மளோட வாழ்க்கையை சரியாக நம்ம உருவாக்கலை. உருவாக்கப்பட்ட வாழ்க்கை அத்தனையுமே கெட்டு குட்டிச்சவராக போயிடுச்சு. இதை நீங்கள் முதல் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். அந்த 5 பாயிண்டில் வராது, இது முதல் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். உருவாக்கப்பட்ட வாழ்க்கை அனைத்தும் பாழாக்கப்பட்டு விட்டது. யாராலனா பிறரால் இல்லை, உங்களால். அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஓகேவா? உருவாக்கப்பட்ட வாழ்க்கை நாம் சரியான முறையில் அதை உருவாக்கப்படவில்லை. வாழ்ந்துடலாம், ஆனால் எப்படி வாழ்ந்துன்றது முக்கியம் இல்லை. அதாவது 1-2 விஷயத்தை மட்டும் சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது பிரச்சனை இல்லை. ஆனால் அடிப்படையே மாற்றணும். அடிப்படையே மாற்றணும். எப்படி நாம் 1-2 விஷயத்தை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோமா, இல்லை இந்த 5 பாயிண்ட்டுமே என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்க போகிறோமான்றத இந்த பதிவு முடிவில் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நம்ம ஒரு பதிவை உருவாக்குறோன்னா உருவாக்கப்படுறது கிரியேட்டட் பை சாயப்பா. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குமரல்கள் கதறல்கள் அவர் கேட்காத நாளே இல்லை. கேட்டால் மட்டும் போதுமா? அவர் செய்யக்கூடிய செயல் வீரராகவும் இருக்கார். அப்போ அவர் செயல் தலைவராக மாறணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க அந்த 5 பாயிண்ட்டையும் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பயன்படுத்தணும். நம்ம மனசில் முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செய்து விட்டுடுங்க. முடியாதுன்ற ஒரு வார்த்தை ஒரு மோசமான ஒரு கெட்ட வார்த்தை, முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தை. கடவுள் விருப்பப்படுகிறார் எதற்கு? நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழணும், உயர்ந்த மனிதனாக இருக்கணும், உயர்ந்த எண்ணங்களை நீங்கள் மனசில் வைக்கணும். அதனுடைய வெளிப்பாடாக உங்கள் வாழ்க்கை மாறணும்னு கடவுளுடைய விருப்பம். கடவுளுடைய விருப்பம் அது. ஆனால் உங்கள் விருப்பம் என்ன தெரியுமா? கடவுளுடைய விருப்பத்துக்கும் உங்கள் விருப்பத்திற்கும் எதிர் எதிர் துருவங்கள் இருக்குது. இதுதான் பெரிய விஷயமா இருக்கு. இப்போது உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் துருவங்கள் எதிரெதிராக இருக்கும். குழந்தை விளையாடணும்னு நினைக்கும், நீங்கள் படிக்கணும்னு நினைப்பீங்க. குழந்தைங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கும், நீங்கள் நல்ல ஃபுட்டை கொடுக்கணும்னு நினைப்பீங்க. குழந்தைங்க என்றைக்கும் டிவியும் மொபைலும் பார்க்கணும்னு நினைக்கும், நீங்கள் டிவியும் மொபைலும் பார்த்தா தப்பு
அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ எல்லாமே எதிர் எதிர் துருவங்களா. இப்போ குழந்தை அது என்ன நினைக்கும்னா, நான் செய்கிறது தான் சரி. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொன்னது தான் சரி. அப்போ இந்த இடத்துல பேரண்ட்டை சொன்னது தான் உண்மை. ஏன்னா அதே பேரண்ட்டு குழந்தையாக இருந்து வந்தவங்க. அதனால் நாம் இப்படி இருக்கிறோமே, நம்ம குழந்தை அப்படி இருக்கக்கூடாது, குழந்தைக்கு இன்னும் ஸ்ட்ராங் மைண்டு வேணும், நல்ல ஹெல்தி வேணும், இதெல்லாம் பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர்கள் அந்த வயசை தாண்டி தான் வந்தாங்க. அப்போது பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டா, குழந்தைங்க ஆரம்பத்தில் இருந்தே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து சாதிப்பாங்க. அதே போல தான் இங்கே கடவுளுக்கும் மனுஷனுக்கும் எதிர் எதிர் துருவங்களால் இருக்குது. ரெண்டு துருவமும் ஒன்று சேர்றவன் வாழ்க்கை உச்சத்தில் போகுது. ரெண்டு துருவமும் ஒன்று சேராமல் இருக்குதுன்னா வாழ்க்கை படு பாதாளத்துக்கே பாயுது. போகல, பாயுது. ஒரு நாளையும் நம்ம எப்படி கெடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நேற்று பிறந்த மாதிரி இருந்தது இந்த வருஷம். ஆனால் மாதம் என்ன ஆச்சு? ஏப்ரல் வந்துருச்சு. இப்போ தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்தது, இப்போ தான் அது பண்ண மாதிரி இருந்தது, இப்போ தான் இது பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் அப்போ நாட்கள் நகரில், நாட்கள் பாயுது. ஏன் நாட்கள் பாயுதுன்னா, இன்றைக்கி நம்மளுடைய ஒட்டுமொத்த நேரத்தையும் இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு குட்டி சாத்தான் முழுங்குது. இப்போ எல்லாருமே பிஸி, அனைவருமே பிஸி, எல்லாருமே பிஸி. இந்த பிஸி எப்படி உருவாக்கப்படுது? அந்த 5 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இது வேறு டாப்பிக்கு, அது வேறு டாபிக் இல்லை. இந்த பிஸி எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, நம்மளுடைய முக்காவாசி நேரங்கள், அதாவது 50% மேலே நம்மளுடைய மனசு கேளிக்கை, என்டர்டெயின்மெண்ட் இதில் போய் மாட்டுக்குச்சு. மனுஷன் அதுலேயே ஊறி கிடக்கிறான். எப்போ பார்த்தாலும் அவன் யூடியூப்பை திறந்தான்னா நகைச்சுவையிலே முழுகிறான், இல்லை சினிமா பாடல்லே முழுகிறான், இல்லை வேறு ஏதாவது மோசமான விஷயத்திலே முழுகிட்டு இருக்கான். அப்போ ஒரு மணி நேரமும் அவனுடைய நேரங்கள் ஒரு மணி நேரமும் முழுங்கப்படுகிறது சாத்தானால். அப்போது இவன் என்ன பண்ணுறான்? இவ்வளோ நேரம் நம்ம இதில் இருந்துட்டுமே, இன்னும் ஏகப்பட்ட வேலை பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, யாராவது ஏதாவது கேட்டால் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இவன் பிஸியானதுக்கு காரணம் இவன் என்டர்டெயின்மெண்ட்டில் மூழ்கினதால். அதனால் இவனுடைய அன்றாட வேலைகள் பாதிக்கப்படுது. அதை என்ன பண்ணுறான்? செஞ்சு முடித்தா போதும்னு நினைக்கிறான். செஞ்சு முடிச்சிட்டா போதும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும், இதை செஞ்சு தொலைச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறான். செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் தப்பும் தவறுமா இருக்குது. மறுபடியும் அவன் செய்கிறது ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆகுது. ஸோ ஒரு வேலையையும் அவன் மறுபடியும் அதே வேலையை செஞ்சு சலிப்படைஞ்சிட்றான். சலிப்படையும் போது மறுபடியும் இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே போய் விழுந்துடுறான். அப்போ காலத்தை தொலைக்கிறான், காலத்தை புதைக்கிறான். காலம் அப்படின்றது ஒரு உயிர் போன்றது. உயிர் போனால் திரும்பி வராதோ, அதே போல் ஒரு நொடியும் திரும்ப வராதது தான் ஒரு நொடியும். உயிருக்கும் காலத்துக்கும் சம்பந்தம் நல்லாவே இருக்கு. அதை நாம் புரிஞ்சிக்காம இஷ்டத்துக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். பெரிய தத்துவத்தை பேசுகிறோம், ஆனால் தத்துவத்தின்படி நடக்கிறோமா? சத்தியமாக இல்லை. வெட்டி கதைகளை பேசுகிறோம், ஆனால் வெட்டி கதைகள் பேசக்கூடாதுன்னு இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் ஊருக்கு நல்லவனாக வேஷம் போட்டு உள்ளுக்குள்ளே மோசமானவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதனால் எந்த லாபமும் உங்களுக்கு இல்லை, நஷ்டங்கள் தான் அதிகரிக்குது. நாம் சொல்கிறோம் ஒரு விஷயத்தை அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 10% நாம் அப்படி இருக்கணும். ஆனால் ஊருக்கு நம்மளை வேறு மாதிரி காட்டுறோம், உள்ளுக்குள்ளே ஆப்போசிட்டாக நிற்கிறோம். ஸோ நாமளே எதிரெதிர் துருவமாக இருக்கும். வெளியில் ஒரு துருவம், உள்ள ஒரு துருவம், கடவுளுக்கு ஒரு துருவம், நமக்கு ஒரு துருவம், இப்படி தான் மாறி இருக்கும். ஸோ எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் அதிகரிக்குது.
வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இருந்தால் எப்படி அதை ஒத்துமையாக ஆக்க முடியுன்றதை யோசித்து பாருங்கள். அப்போது முதல்ல அந்த இடைவெளியை குறைக்கணும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேடுகட்ட எண்ணங்களை முதல்ல அழிக்கணும். உங்களால் முடியுன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியே தீரணும். இதை இப்படியே விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஜென்மமும் இதே கதி தான். அடுத்த ஜென்மத்திலையும் இப்படி பிறக்கிறதுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா யூ ஸ்டில் கண்டினியூ. இல்லை வேண்டாம், இந்த பிறவி போதும் சாமி, இந்த பிறவியில் என்னால் மூச்சு கூட விட முடியல. இங்கே நிறைய பேர் எங்கிட்ட பர்சனலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என்னால் நிம்மதி இல்லை, எனக்கு அவ்வளோ கஷ்டம், மைண்டில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, என்னோட பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக இருக்குது. இதையெல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு இத்தனைக்கு காரணம் நாம தான்ற ஒரு விஷயத்தை எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியல. எல்லாமே பக்கம் பக்கமாக சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கல. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சரியாக உருவாக்கப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை பொன்னான நேரத்தையும் நீங்கள் வீண் பண்ணிட்டு இப்போது இவ்வளோ நேரம் தான் இருக்குது, இந்த நேரத்துக்குள்ளே நான் வாழணும்னு நினைக்கிறது அது எப்படிப்பட்ட தப்பான விஷயமா இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முதல்ல இந்த 5 பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இந்த 5 பாயிண்ட்டை கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ இது வரைக்கும் சொன்னது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையை உருவாக்கப்பட்ட விதம் சரியில்லை. பழைய கர்மா என்றோ அழிந்தது. புது கர்மாவினால தான் உங்களுக்கு தொல்லைகள். பழைய கர்மாவை விட புது கர்மா இன்னும் பலம் வாய்ந்ததாக இருக்குது. இதில் உங்களை அழிக்கிறதுல. ஏன்னா நீங்கள் உங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களை அழிக்கிறதால அதுவும் உங்களை அழிக்குது. நீங்கள் உங்களை வளர்த்தீங்கன்னா அது உங்களை வளர்க்கும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். இது இயற்கையோடைய சட்டம். இயற்கையோடைய சட்டம். விதைச்சது அறுவடைக்கு தயாராக இருக்குது. விதைக்கப்படாதது அறுவடை செய்ய முடியாது. இங்கே விதைக்கப்படாமல் எதுவும் நடக்காது. அப்போ அந்த 5 விஷயத்தை உங்கள் மனசில் விதைச்சா அறுவடையை பலமாக செய்யலாம். அதை விட்டுட்டா அறுவடை செய்ய முடியாது. ஏனோ தானோன்ற வாழ்க்கையை தூக்கி போட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழுவேன், எனக்குன்னு ஒரு தனி வழியை நான் ஏற்படுத்துவேன் சாயப்பாவோட துணையோடு. உங்களால் அப்படிப்பட்ட மன உறுதியை பெற முடியும்னா நான் 100க்கு 100 உங்களுக்கு நான் மார்க்கு கொடுக்குறேன். நீங்கள் வாழ்க்கையில் இல்லை சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல் வே என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வழியில் இருந்து நீங்கள் பின்வாங்கவோ இல்லை மாற்று பாதைக்கு செல்லவோ உங்களால் முடியவே முடியாது. அப்போ அந்த 5 பாயிண்ட்டு என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இனிமேல் தான் பாயிண்ட்டுக்கே வரும். இது வரைக்கும் பார்த்தது ஜஸ்ட் ட்ரையலு. ஸோ இப்போ தான் மெயின் சப்ஜெக்டுக்கே போகிறோம். முதல் பாயிண்ட்டு, உனக்கு நீயே துணை. உனக்கு நீயே துணை. இதை ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கமெண்ட் எனக்கு வேணும். ரொம்ப முக்கியமான பதிவுன்றதால. ஏன்னா ஒரு பதிவிலையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆழமாக மனசில் போனால் மட்டும்தான் உங்களால் பெரிய வளர்ச்சியை பெற முடியும். இது சாயப்பாவின் மேலே சத்தியமாக சொல்கிறேன். ஒரு பதிவிலையும் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் மனப்பூர்வமாக செஞ்சால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். கேட்டாலாம் சக்ஸஸ் ஆகாது. கேட்டால் ஒரு 50% நான் கடந்துட்டேன்னு சொல்ல முடியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா 50%க்காக இப்படி மூச்சு வாங்கிட்டு நான் பேசலை. 100% கிடைக்கணுன்றதுக்காக தான் மூச்சு வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய உழைப்பு வீணாகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது என்னுடைய உழைப்பு வீணாகக்கூடாதுன்னா உங்களுடைய மார்க்கு என்றைக்கோ 100க்கு கம்மி இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ எல்லாருமே நல்லா அன்பேசா ஆடியோ கேட்குறவங்க 50% மார்க்கு தான் இங்கே வாங்கியிருக்கோம். 50% பாஸ் ஆகிருக்கும். அவ்வளோதான்.
ஜஸ்ட் பாஸ். ஆனால் நம்ம படித்த படிப்புக்கு 100 மார்க் எடுக்கணும். அப்போ எங்கே தப்பு இருக்குதுன்னா, இங்கே கிளாஸ் கொடுக்கறதில்ல இல்லை தப்பு. கிளாஸை எடுத்த கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த புரிஞ்சுக்கிட்டதை ஏனோ தானோன்னு செய்கிறீங்க. அது முழு மனதோடு செய்யணும். அப்படி செய்யும்போது 100க்கு 100 மதிப்பெண் உங்களுக்கு வழங்கப்படும். இது சத்தியமான உண்மை. அப்போ உனக்கு நீயே துணை. யாருமே அடுத்தவங்க துணையை எதிர்பார்க்காம, எனக்கு ஒரு துணை இருந்துச்சுன்னா பரவாயில்ல, எனக்கு நல்ல ஃப்ரெண்டு இருந்தால் பரவாயில்ல, எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் இருந்தால் பரவாயில்ல, நல்ல ஒய்ஃப் இருந்தால் பரவாயில்ல, நல்ல வெல்விஷர்ஸ் இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரியான போக்கை நீங்கள் அடியோடு நிறுத்தணும். ஃபஸ்ட்டு அடியோடு நிறுத்தணும். உங்களுக்கு நீங்களே துணைன்னு சொல்லி ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்குங்க. அந்த சித்தாந்தத்தை உருவாக்கி அதன்படி வாழ ஆரம்பித்து பாருங்க. உங்களுக்கு உள்ள அத்தனை நல்ல விஷயங்களும் இருக்குது. அது அந்த எண்ணங்களே உங்களுக்கு துணையாக மாறும். அதாவது நல்ல நண்பன், இந்த காலத்தில் நல்ல நண்பன் கிடைச்சிருக்காங்களா? எத்தனை பேருக்கு நல்ல நண்பன் இருக்கான்? அவன் என்றைக்குமே உங்களுக்கு பக்க பலமாக இருந்திருக்கான்னு சொல்ல முடியுமா? சத்தியமாக எனக்கு அப்படிப்பட்ட யாருமே இல்லை. நானும் யாருக்கும் இருந்ததில்லை, எனக்கும் யாரும் இல்லை. அப்போ இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கவே முடியாது. இன்றைக்கி நண்பன்றது தான் எதிரியாக மாறுறான். அப்போது நாம் இதை நினச்சி காத்துக்கிட்டு இருந்தோன்னா கடைசி வரைக்கும் நாம் எங்கே நிற்போம்? எங்கே நிற்கக்கூடாதோ அந்த இடத்துல மட்டும்தான் நாம் நிற்போம். அந்த இடம் உங்களுக்கு அவமானத்தை அதிகரிக்கக்கூடிய இடமா இருக்குது. அப்போ உங்களுக்கு நீங்களே துணைனா உங்கள் எண்ணங்கள் தான் உங்களுக்கு துணையாக மாறுது. உங்கள் எண்ணங்களே உங்களுக்கு துணையாக மாறும்போது அது பல விஷயத்திலையும் உங்களை செயல்பட வைக்குது. ஓகே, பல விஷயத்தையும் உங்களை செயல்பட வைக்குது. இதுவரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்களோ அத்தனை விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை கிடைக்கலன்னா அதுக்கு நீங்கள் ஒரு துணையை தேடிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கே தெரியாமல். ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்துச்சுன்னா நான் டெவலப் ஆகிடுவேன். என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம், எங்கள் ஊரில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் ஜஸ்ட்டு ஐடியாஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு. நான் ஒன்றே சொன்னேன், நான் பிஸ்னஸ் அனலிஸ்ட் கிடையாது, அப்படிப்பட்ட விஷயங்கள் எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் உருவாக்குங்க, உங்கள் மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுலேயே கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப சூப்பர். அவரெலாம் தெய்வத்துடைய மறு உருவமாக நான் பார்க்குறேன். கனவு காணுங்கள். கனவு காணுங்கள்னா கனவை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கனவை காண்பதற்கு காரணம் மனசை ஆசைப்பட வைக்கணும். ஆசைய துன்பத்திற்கு காரணம்னு சொன்னதும் நான் தான். ஆனால் சில ஆசைகள் வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் லைஃப்பை தான் பார்க்கணும். பேராசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே இருந்து அங்கே போகாதீங்கன்னு சொல்கிறேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை நம்ம சொல்கிறோம். ஆனால் இதை விட அது மோசமாக தான் இருக்கும். அப்போ இதை சரி பண்ணாமல் அங்கே போக முடியாது. இதை சரி பண்ணுவதற்கு உண்டான வழி என்னென்னா அதனுடைய நாலேஜ். எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவைப்படக்கூடியது ஒரு நாலேஜ். ஒரு மனுஷன் நமக்கு எதிராக செயல்படுறான்னா அவனை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டால் அவன் உங்களுக்கு எதிராக செயல்படவே மாட்டான். ஸோ அதுக்கு நாலேஜ், அவனை பற்றி ஒரு நாலேஜ், உங்களை பற்றி ஒரு நாலேஜ், உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் காமன் சென்ஸை க்ரியேட் பண்ணணும். இது அவருக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் அவருக்கு பிடிக்காததை செய்யாமல் இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பிடிக்காததை செய்ய மாட்டார். ஸோ ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். அவ்வளோதான். இது பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு துணையாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் வெளியில் இருந்து கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும். ரெண்டாவது, உதவியை எதிர்பார்க்காதே. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. உதவியை எதிர்பார்க்காதே. இங்கே கணவன் மனைவி கிட்ட உதவியை எதிர்பார்க்குறான், மனைவி கணவன் கிட்ட உதவியை எதிர்பார்க்குறாங்க.
ஸோ பேரண்ட்ஸ், அதாவது கணவனும் மனைவியும் வேற ஒரு மூலமாக உதவிகள் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்து வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டே இருக்கும். எதிர்பார்க்கறது எப்படி தெரியுமா? ஒரு கிளாஸில் ஒரு பையனுக்கு எக்ஸாம் வருது. அவன் அந்த எக்ஸாமுக்கு படிக்காமல் பிட்டு அடிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவான். ஒரு பிட்டு பேப்பராக கட் பண்ணுவான். கட் பண்ணுற நேரம் படிச்சிருக்கலாமே. கட் பண்ணுற நேரம் கைடில் இருக்கக்கூடிய புக்கில் கேள்விக்கு உண்டான ஆன்சரை ஒவ்வொன்றா கட் பண்ணும்போது இதில் என்னத்தை தான் எழுதியிருக்காங்க, இதுதான் கேள்வியா, இதுக்கு என்ன பதில், இந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா படித்தது உடனே மனப்பாடம் ஆகும். ஐ திங்க் எந்திரன் படத்தில் அப்படியே ஸ்கேன் பண்ணுவார் ரோபோட்டாக இருக்கிற எந்திரன். ஐ திங்க் அவர் பேர் ஜக்கியோ சொல்லுவாங்க. சிட்டி. அவர் அப்படியே அது மாதிரி ஸ்கேன் பண்ணலாம். என்ன எழுதிருக்கு, இதுதான் கேள்வியா, கேள்வி பரவாயில்லையே, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு அந்த பதிலை இதானா, ரைட். அதாவது பிட் அடிக்கிற நேரத்தை விட புரிஞ்சுக்கிற நேரம் ஈஸி. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எல்லாம் கட் பண்ணுறோம், ஒவ்வொன்றா கட் பண்ணுறான். 5 சப்ஜெக்ட்டுக்கும் அவனோட புக்கில் எல்லாமே பேப்பரே கிடையாது, எல்லாமே கட் பண்ணிட்டான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வைக்கிறான். 5 எக்ஸாமில் 4 எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிட்டான். 5ஆவது எக்ஸாம் கையும் களமாக மாட்டுறான். அவ்வளோதான். அடுத்த ஒரு வருஷத்துக்கு இல்லை, அடுத்த பேப்பர்ஸை ட்ரேஸ் பண்ணுறாங்க. எல்லாமே அப்படி இருக்குது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது. ஸோ நாம் என்ன சொல்கிறோம், அடுத்தவங்க உதவியை எதிர்பார்க்கிற நேரத்தை குறைச்சி நமக்கு என்னென்னலாம் உதவிகள் செய்ய முடியும், நமக்கு என்னென்னலாம் இயல்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டா நீங்கள் எதிர்பார்க்கிற உதவியை விட உங்களுக்கு உள்ளேயே கிடைக்கக்கூடிய உதவிகளே ஏராளமாக தாராளமாக இன்னும் நீங்கள் 10 பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு திறமையும் ஒரு அறிவும் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுடைய அறிவுகள் அத்தனையும் புதைக்கப்பட்டு உள்ளது. புதைக்கப்பட்டது தான் பொக்கிஷமாக மாறுது. புதைக்கப்பட்டதை தேடுனா பொக்கிஷம் கிடைக்கும். அந்த பொக்கிஷம் கிடைச்சதுன்னா வாழ்க்கையில் வெல்லுவோம். இவ்வளோதான். ஸோ உதவியை எதிர்பார்த்து எனக்கு இவர் உதவி செஞ்சணும் நான் எதிர்பார்க்குறேன், பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 50,000 ரூபாய் நான் கேட்டிருக்கேன், அந்த உதவி இன்னைக்குள்ளே கிடைக்கணும், அப்போ தான் நாளைக்கு பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ நான் திருப்பி ஒரு வார்த்தை கேட்குறேன், நாளைக்கு பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இத்தனை நாள் என்ன பண்ணீங்க, எத்தனை நாள் என்ன செஞ்சீங்க? இது முக்கியமாக இல்லையா? இப்போது உங்கள் மாமா காசு கொடுத்தா நீங்கள் அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு மாமா கொடுத்துருக்காருன்னா உங்கள் மாமாவும் உங்கள் மாமா குடும்பமும் உங்களை எவ்வளவு கீழ்த்தரமாக நினைக்கணும் தெரியுமா? உங்களுக்கு உங்கள் முன்னாடி சிரித்து பேசுகிறாங்க, உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு கேவலமாக பேசுவாங்கன்றது நான் என்னை வச்சு சொல்கிறேன். நமக்கு முன்னாடி எல்லாமே அப்பா உனக்கு இவ்வளோ பெரிய உதவியாக நான் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அப்பா நம்ம மாமா தங்கமானவர். ஆனால் மாமாவும் சரி, அதுக்கு என்னோட மாமான்னு சொல்லலை, நான் சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன். மாமாவும் சரி, மாமாவும் குடும்பமும் சரி கேவலமாக பேசுவாங்க. நாளைக்கு நீங்கள் நல்ல டெவலப் ஆகிட்டா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் தான் காசு கொடுத்தேன், இல்லைனா அவங்க பட்னியாக இருந்து அந்த குடும்பமே இந்நேரம் எங்கேயோ போயிருக்கோம் அப்படின்வாங்க. இன்னும் சில இடத்துல அந்த குடும்பம் பிச்சை எடுத்துருக்கோம் அப்படின்வாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் நமக்கு தேவையா சொல்லுங்கள்? நாளைக்கு நம்ம என்ன தான் உயர்ந்தாலும் அவங்க உதவி செஞ்சதால தான் அப்படி சொல்லுவாங்க. அது சில இடத்துல உதவி கேட்கும்போது உதவிகள் கொடுக்காமலே அந்த சொந்தத்துக்குள்ளே 10 பேர்ட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி கேட்டான் கொடுக்கலாம் தான் இருந்தேன், ஆனால் அவன் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இன்னும் கேவலப்படுத்தி கற்பனைக்கு, அதாவது அவங்க கொடுக்காததை நியாயம் கற்பிக்கிறதுக்காக அவங்களுடைய உறவுகள், அதாவது உங்களுடைய உறவுகளும் எல்லா உறவுகளும் ஒன்றா தானே இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, அப்போ நாளைக்கு உங்கள் காதுக்கு வரும், நீ மாமா கிட்ட உதவி கேட்டியா, அவர் இப்படி சொன்னார், நீ ரொம்ப கஷ்டப்படுறியாமே, நீ எத்தனையோ பேட்ட கடன் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்னாங்களாம். இதெல்லாம் நம்ம வீட்டில் நடந்திருக்காது. ஆனால் இந்த கற்பனையை தட்டி விடுறதுக்கு ஆட்கள் நிறைய இருப்பாங்க. அப்போ உதவியை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அவமானப்படுவீர்கள். 2வது, அந்த உதவி கிடைக்கவும் கிடைக்காது. அப்படியே அந்த உதவி கிடைச்சாலும் ஒரு காலத்தில் உங்களை நீங்களே அடிச்சுப்பீங்க. இவங்கிட்ட போய் உதவி கேட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் என் பேரை கெடுத்து வச்சுருக்கான் படுபாவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் உதவிகள் எதிர்பார்க்குற நேரத்தில் நாமளே அந்த உதவிகளை செய்யும்போது நாம் பல விஷயத்துலையும் பயனடைகிறோம். அடுத்தது, உனக்கு நண்பனாக இரு.
நாம் என்றைக்குமே நமக்கு நண்பனாக இருக்கோம், நாம் என்றைக்குமே எதிரியாக இருக்கோம், நம்ம என்றைக்குமே நம்மளை வெறுக்கக்கூடியதில் நாம் தான் முதலாளாக இருக்கோம். இப்போ நீங்கள் உங்களை வெறுக்கிறதால என்ன ஆகுது? உலகமே உங்களை வெறுக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு நண்பனாகவே இருக்க மாட்டேன்றீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் திட்டிக்கிறீங்க. உங்களை ஏதாவது கஷ்டம் வந்தால் கூட நீங்கள் கண்ணா பின்னான்னு அசிங்கமான வார்த்தைகளை நீங்களே சொல்லி உங்களை தாக்கிக்கிறீங்க. சில பேர் சொற்களால் தாக்கிக்கிறாங்க, சில பேர் அவங்களையே நெஞ்சிலையோ தலையிலையோ அடித்து தாக்கிக்கிறாங்க. இந்த பைத்தியக்காரத்தனத்தை விடுற வரைக்கும் நம்ம பைத்தியம் பிடிச்ச வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஸோ உனக்கு நண்பனாக இரு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருங்க. கண்ணாடி முன்னாடி போய் உட்காருங்க. பரவாயில்ல, என்ன ஆகிட போகுது, சரி பண்ணிக்கலாம். இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த ஒரு வாய்ப்புக்காக என்ன நான் உருவாக்குறேன் அப்படின்னு நல்ல வார்த்தைகளை பேசுங்க. ஒரு நண்பன், உங்களுக்குள்ள ஒரு உயிரான நண்பன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்பயுமே உங்களுக்கு ஆறுதலாக தான் பேசுவான், உங்களுக்கு நல்லதே தான் நினைப்பான். அப்படிப்பட்ட நண்பனை உங்களுக்குள்ளே உருவாக்குங்க. வெளியில் தேடாதீங்க, எங்கேயுமே இல்லை. ரைட்? எங்கேயுமே இல்லை. நமக்கு நாம் நண்பனாக இருக்கிற வரைக்கும் நம்மளை எவனாலையும் அசைக்கவே முடியாது. உங்கள் மேலே அன்பு இல்லைன்னா நீங்கள் என்ன தான் வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சாலும் அந்த வெற்றியில் திருப்தி இல்லை. இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் கூட எனக்கு சக்ஸஸ் அடைஞ்சிச்சுன்னா எவ்வளோ மன திருப்தியாக இருக்கும். ஆனால் சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, நான் அவருக்கு முன்னாடி வாழணும்னு நினச்சேன், வாழ்ந்தேன், ஆனால் எனக்கு அந்த நிம்மதி இல்லையே, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் அவனுக்காக வாழ்ந்தீங்க, உங்களுக்காக வாழ்ந்தீங்களா? அவனை முறியடிக்கணும்னு சொல்லி வாழ்ந்தீங்க, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு அதில் எந்த சந்தோஷம் கிடைக்க போகுது? நீங்களாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு அன்பானவனா, உங்களுக்கு நண்பனா, உங்களுக்கு நீங்களே வழிகாட்டியா இருக்கும்போது தான் சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு வெற்றி அடைஞ்சாலும், உலகம் உங்களை திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்காக செய்யலை, ஊருக்காகவும் பேருக்காகவும் செய்தீர்கள். அதனால் நிம்மதி இல்லாத மனநிலை உங்களுக்கு இருக்கிறது. அடுத்தது 4வது பாயிண்ட், கடும் சொற்கள் வேண்டாம். இந்த கடும் சொற்களை பிறரிடம் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கவே கூடாது. ஏன் கண்ணா பின்னன்னு உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டும் நீங்கள் பேசுகிறீங்கன்னா, முதல் 3 பாயிண்ட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. உங்களுக்கு நீங்களே துணையாக இல்லை, நீங்கள் பல பேர்கிட்ட உதவி எதிர்பார்த்தீங்க, நீங்கள் உங்களுக்கு நண்பனாக இல்லை. இந்த 3 விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால உங்களுக்கு அதன் மூலமாக மிகப்பெரிய வெறுப்பு, அந்த வெறுப்பின் காரணமாக வரக்கூடிய சொற்கள் அந்த மாதிரி ஒரு மோசமான சொற்களாக நீங்கள் கொண்டு வந்தீங்க. கடும் சொற்களை சொல்ல என்ன ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது கர்மா வளர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஃபஸ்ட்டு 3 விஷயத்துக்கு கூட புது கர்மா வளர்க்கலை. அது பார்த்திங்கன்னா காலத்தை அழிச்சிங்களே தவிர அதுக்கு உண்டான பாவங்கள் ஒன்று இருக்குது. ஆனால் பிறர் மீது கடும் சொற்களை சொல்லும்போது, ஒருத்தனை சனியனேன்னு சொன்னீங்கன்னா அந்த சனியை நமக்கே வரும். பாவின்னு சொன்னால் நீங்கள் பாவியாவீங்க, நீ அழிஞ்சிடுவேன்னு சொன்னால் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. அப்போ கடும் சொற்களை சொல்லும்போது அதனுடைய எதிர் வினை நம்மளே சுட்டு தள்ளுது. ஒரு இடத்துல நெருப்பு வருதுன்னா என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நெருப்பு அணைச்சிட்டு தான் உள்ளே போகணும். நெருப்புக்குள்ளே உட்காந்துட்டு நெருப்பு அணைக்க முடியாது. நாம் என்ன பண்ணுறோம்? நெருப்புக்குள்ளே உட்காந்துட்டு தான் இப்போ நெருப்பு அணைச்சிட்டு இருக்கோம். அப்போ நெருப்பு எரியும், ஆனால் நாம் இருக்க மாட்டோம், நாம் எரிஞ்சு போயிடுவோம், நாம் நெருப்பாக மாறிடுவோம். ஏன்னா நெருப்பில் எரிஞ்சு தானே நம்ம நெருப்பாக தானே மாறுறோம், அதான தன்மை. அப்படி தான் இருக்குது. அப்போ கடும் சொற்களை சொல்லும்போது நீங்கள் அந்த சொற்களுக்கு அதிபதியாக, அந்த சொற்கள் உங்களை தாக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்றைக்குமே நல்ல வார்த்தைகளாக பேசும்போது அந்த வார்த்தைகள் உங்களுக்கே வரும். அதாவது இந்த வாழ்க வளமுடன் சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு பெரிய ஒரு இது, அவங்களோட அந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா, அப்போ நான் கேட்பேன் ஒருத்தர்கிட்ட, என்னங்க எல்லா வீட்லேயும் வாழ்க வளமுடன் போட்டிருக்கேன்னா, சரி இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னாரு, வாழ்க வளமுடன். இப்போ வாழ்க வளமுடன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புரிதல் என்னன்னா, நாம் அவங்கள வாழ்த்துறோம், அந்த வாழ்த்து செய்தி திருப்பி நமக்கும் வருது, அவங்களுக்கும் போகுது. ஓகே, இப்போ நான் ஒரு உதவி செய்கிறேன்னா அந்த உதவி எனக்கே வந்தால் நான் திரும்ப உதவிகள் செய்வேன். அப்போ வார்த்தைகள் மூலமாக
நான் பல பேரை நல்ல வார்த்தைகள் பேசும்போது அந்த வார்த்தைகள் எனக்கே ரிப்பீட் ஆகுது. அதான் வாழ்க்கை வளமுடன். ரொம்ப அருமையான கான்செப்ட் அது. ஸோ வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குதுன்னு பைபிளில் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தையாக நான் இங்கே பார்க்குறேன். ஸோ எல்லா வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்குது, சக்தி இருக்குது. உங்கள் கிட்டேருந்து ஒரு வார்த்தை போகுதுன்னா உங்கள் எண்ணங்களில் அந்த வார்த்தை இருக்கிறதால தான் போச்சு. நம்ம சொல்லுவோம், கோவத்தில் பேசிட்டேன், கோவத்தில் சாரி, கோவத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியல. கோவத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியலன்னா அது எப்படி தெரியாமல் இருக்கும்? அப்போது ஆல்ரெடி அந்த வார்த்தைகள் உள்ளே இருந்துச்சு, அது முழுவதுமாக அழிக்கப்படலை. அழிக்கப்படாத வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்து தானே சேரும். அழிக்கப்படாதது திரும்ப திரும்ப ஒரு போர்டில் ஒன்று எழுதியிருக்கீங்க, அந்த வார்த்தை சரியில்லை, அதை அழிக்கிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அதை முழுமையாக அழிக்கிற வரைக்கும் தான் அதை முழுமையாக அழிக்கணும். இல்லைன்னா அந்த அச்சு இருக்கும், அந்த அச்சு இருக்கும். நம்ம என்ன எழுதியிருக்கணும், அந்த அச்சு இருக்கும். அந்த அச்சையும் ஃபுல்லாக வந்து அழிக்கணும். அப்போ தான் அந்த வார்த்தைகள் வந்து முழுமையாக அழிக்கப்படும். அப்போ கடும் சொற்களை பேச பேச அந்த சொற்கள் உங்ககிட்டயே திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு புது கர்மாவை ஏற்படுத்துகிறது. அடுத்த ஃபைனல் பாயிண்ட், முடியவில்லை என்ற பேச்சை விடு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். முடியல அப்படின்னு நீ சொல்லாத. நீ எது முடியலன்னு சொல்கிறியோ அதை பிறர் செய்து கொண்டு இருக்கிறார்கள், அதுக்கு நீ ராசி நேரம் அப்படின்னு ஒரு பொல்லாப்பான விஷயத்தை சொன்னா உன்னை விட மட்டமான ஆள் உலகத்தில் யாருமே இல்லை. உன்னால் முடியலன்னு சொல்கிறது கூட ஓகேவாக இருக்கும். ஆனால் அவனுக்கு முடியுதுன்னு கேட்டால் அவனுக்கு நேரம் நல்லா இருக்குதுன்னு சொன்னா அந்த வார்த்தை தான் உன் வாழ்க்கையை திருப்பி திருப்பி உனக்கு அழிக்கும். அப்போது உனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் அத்தனையும் அழிக்கப்படக்கூடிய நேரங்களாக மாறும். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு எண்ணங்களையோ வார்த்தைகளையோ சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னா வாழ்க்கையில் அத்தனை சக்தியையும் நாம் இழந்து விடுவோம். சக்தியற்ற மனிதனால் வாழ முடியாதுன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் நம்மாலையும் வாழ முடியாமல் போயிடும். இதையெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கை உங்கள் வசப்படும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.